கண்ணெதிரே தோன்றினாள். இந்தம்மா சாப்பிடு. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். விடு. இங்க பாரு, உன் சின்ன வயசுலதான் நீ என் பக்கத்துல இருந்து நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்க முடியல. ஏன்னா நீ உன் பாட்டி வீட்லயே வளர்ந்த. இப்ப உன் பக்கத்திலே இருந்து உன்னை பராமரிச்சுட்டு என் கையால உனக்கு சாப்பாடு கொடுக்கற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ என்னமோ நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் ஊட்டுவேன், நீ சாப்பிடு. போதுமா? இன்னும் கொஞ்சம். ஐயோ, பாத்து பாத்து. தண்ணி குடி. பாத்து மெதுவா. பாத்து 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 மெதுவா. போதுமா? அம்மா, எனக்கு போதுமா? என்ன சாப்பிட்டிருக்க நீ? 4 வாய் தான் சாப்பிட்டிருக்க. அதுக்குள்ள வயிறு நிரம்பிடுச்சா? இங்க பாரு, உனக்கு கொடுக்கற மாத்திரைங்கெல்லாம் ரொம்ப பவரான மாத்திரைங்க. நல்லா சாப்பிட்டாதான் அந்த மாத்திரைங்களை போட முடியும். இல்லனா வயிறெல்லாம் புண்ணாயிடும். இந்தா சாப்பிடு. அம்மா, அம்மா வேண்டாம், போதும். அம்மா, இந்த தட்டுல இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டாதான் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு நம்புவீங்களா? போதும்மா. இன்னும் ஒரு 2 வாய் சாப்பிட்டீனா அம்மாக்கு திருப்தியா இருக்கும்ல? சரி. போதும். சரி. இந்தா தண்ணி குடி. கான்ஸ்டபிள் சார், இவனை இழுத்துட்டு போங்க. ஓகே சார். போடா. நான் சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போய் அனிதா மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கக்கா. சக்தி அவனை பிடிச்சு போயெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலத்த. அனிதாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் சக்தி ஏன் இவ்ளோ தியாகம் பண்றா? உயிரையே கொடுக்கிற அளவுக்கு போயிட்டாலே. நம்ம மேல அவளுக்கு ஏன் இவ்ளோ பாசம் இருக்கணும்? அவ நமக்காக தான் இதையெல்லாம் பண்றா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
மேல இருக்கிற பாசத்தையும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசத்தையும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல சக்தி. வீட்டுக்குள்ள வந்து நான் பாக்குறப்ப நீ இல்லனா உடனே என்னோட மனசு ஒன்னதான் தேட ஆரம்பிக்குது. இது ஏன், எதனால எனக்கு எதுவுமே தெரியல. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு கட்டு பிரிச்சதும் உங்க அம்மா உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ திரும்பவும் என்ன பார்க்க வருவியோ இல்லையோ எனக்கு தெரியல. நீ இங்க இருந்து போயிட்டா அந்த வெறுமையை நான் எப்படி தாங்கிக்க போறேனே தெரியல. அத நினைச்சாலே மனசெல்லாம் இப்பவே படபடப்பா இருக்கு. நீ உன் வீட்டுக்கு போனாலும் என்ன அடிக்கடி வந்து பார்த்துட்டு போ சக்தி. அதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். சக்தி கிச்சன்ல இருந்த வரைக்கும் பாக்கி ருசியா நல்ல பக்கனைய சமைச்சு போட்டா. எப்ப அவ தலையில அடிபட்டு கிச்சன் பக்கம் போலையோ அப்பத்துல இருந்து என் நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு சக்திக்கு கட்ட பிரிக்க ருத்ராவும் சிவாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சக்தி குணமாய் வந்ததும் முதல்ல அவ கையால சமைக்க சொல்லி நல்ல மூக்க பிடிக்க சாப்பிடணும். பாத்தியா மருமகளே, நாம சக்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா உன் மாமா என்னடானா அவளை நிரந்தரமா இங்கே வேலைக்காரியா வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. விடுங்க அத்தை, அவருக்கு தேவை ருசியான சாப்பாடு. அதனால யாரு சமைச்சு போட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாதான் குரல் கொடுப்பாரு. சரி வா. வாசிதா, அத்தை, இந்த டிரைவர் எதுக்கு பொண்டாட்டியோட இங்க வந்து நிக்கிறான்? எல்லாம் சக்திய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் இருக்கும். என்ன அத்தை சொல்றீங்க? அன்னைக்கு ருத்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சக்திய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால, ஆமா. அப்போ நான் சீதா கிட்ட போய் உன் மகளை உன் வீட்டுல வச்சு பாத்துக்காம இங்க எதுக்கடி கூட்டிட்டு வந்தேன்னு லெஃப்ட் ரைட் வாங்கினேன்னு சொன்னேன்ல. அதுக்கு அவ அப்ப சொன்னா, நான் ருத்ராமா கிட்ட சக்தியை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். ஆனா ருத்ராமா தான் சக்தியை இப்ப உங்க கூட அனுப்ப முடியாது, அவ பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் வேணா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. எப்படியும் சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். சக்தி கட்டு பிரிச்சு வீட்டுக்கு வரட்டும். சக்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகதான் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அம்மா. சக்தி, உன் தலையில கட்டில்லாம பாக்கும்போதுதாம்மா நீ பரிபூர்ணமா குணமாயிட்டேங்கிற திருப்தி எனக்கு வந்திருக்கு.
உன்னை ஏன் கூடவே நான் வச்சுக்கணும்னு நினைச்ச சக்தி. ஆனா உன்னை பெத்தவங்க அவங்க கூட உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உரிமையானவங்க கூட உன்னை அனுப்புறது தானே முறை. சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இவளை பரிபூர்ணமா குணப்படுத்திட்டு உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப குணமாயிட்டா. நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நடந்துருச்சு. ருத்ராமா சப்போர்ட்ல என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டல. வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. சக்தியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா, ஏ என்னாச்சு சீதா? சக்தியை நாங்க கூட்டிட்டு போலமா. அவ உங்க கூடவே இருக்கட்டும். அப்பாடா. என்ன சீதா சொல்ற? சக்தி என் கூட இருக்கலாமா? ஆமாங்கம்மா, அவ உங்க கூடவே இருக்கட்டும். சக்தியை என் கூடவே இருக்க சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீதா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க போறேங்கிறதுக்காக நீ இந்த முடிவெடுத்தியா? சச்சே, அப்படிலாம் இல்லம்மா. சக்தியை பாத்துக்கிறதுக்கு நான் உங்க வீட்டுல தங்கினப்பதான் உங்களால சக்தியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, அவளாலையும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சக்தி உங்க கூடவே இருக்கட்டும்னு நான் முடிவெடுத்தேன். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சீதா? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வேலைக்கார பொண்ணு தானேன்னு தள்ளி வைக்காம உங்க சொந்த பொண்ணு மாதிரி அரவணைச்சு பாசம் காட்டுறீங்களே, அதுக்கு நாங்க தாமா உங்களுக்கு நன்றி சொல்லணும். சக்தி, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உங்க அம்மாவே நீ என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மேடத்துக்கு எப்படி எங்க கூட இருக்கிறதுக்கு விருப்பமா? எனக்கு உங்க வீடுதாம்மா கோயில். அதுல என்னோட சாமியே நீங்க தான். மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்கிற கிளி மாதிரி உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்துட்டு உங்க பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரிங்கம்மா, அதான் சக்தியே உங்க கூட இருக்கிறதா ஆசைன்னு சொல்லிட்டா. அப்ப நாங்க கிளம்புறோமா? ரொம்ப சந்தோஷம் சீதா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அப்பப்ப வந்துட்டு போங்க. சரிம்மா, நீயும் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போமா. சரிம்மா, கண்டிப்பா வரேன். நான் வரேன்.
போய் வேலையை அம்மா பாரு. போ. என்ன பாக்குற? போ, போய் வேலையை பாரு. ஏய் நில்றி. ஏண்டி உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? அவங்களே சக்தியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. நீ பெரிய இவ மாதிரி அங்கே இருக்கணும்னு சொல்ற? உனக்குலாம் இருக்கிறது வாயாடி. உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னவளே நான் தான். அப்படியா பட்டவ இப்ப சக்தியை அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னா காரணம் இல்லாமல அனுப்பி வைக்க போறேன்? போடி இவள உன் காரணத்தை தூக்கி குப்பையில போடு. உனக்கு தான் புள்ள பாசமே கிடையாது. அதனால தான் அவளை பிடிச்சி அந்த அம்மா கூட தள்ளி விட்டு வந்துட்டேன். நேத்து ராத்திரி நடந்த விஷயத்த நேர்ல பாத்திருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. ருத்ராமா ஒரு குரல் கொடுத்தா அவங்களுக்கு சேவகம் பண்றதுக்கு 100 வேலைக்காரங்க ஓடி வருவாங்க. அவங்க யாரையும் நம்பி கிடையாது. அப்படிப்பட்டவங்க அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்கிறவங்க ராத்திரி 12 மணிக்கு மேல சக்தி தூங்கிட்டாளா இல்லையான்னு அக்கறையா வந்து பாக்குறாங்க. அவளை பெத்த நானு நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஆனா அவங்க அந்த நேரத்துல வந்து சக்தி பக்கத்துல நின்னு என்னமோ அவங்க பொண்ணே அடிபட்டு படுத்து கிடக்குற மாதிரி மனவேதனையோட பாத்துக்கிட்டு நின்னாங்க. ஓஹோ, அதனால மனசு இறங்கி அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, அப்படிதானே? ஆமாங்க. சக்தியை பிரிஞ்சா அந்த ஏக்கத்தை அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. பொடி பொடி வர்ற கோவத்துக்கு. ஏய் முட்டாள், போய் தொலைடி. என்னங்க? என்ன? ஆட்டோ காசு கொடுத்துட்டு போங்க. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஆட்டோ ஒரு கேடா? நடந்தே போ, போடி. சக்தி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு நம்ம போட்ட பிளான் இந்த முட்டாளால எல்லாம் கெட்டு குடிச்சவரா போயிடுச்சு. முட்டாள் முட்டாள். ஏண்டா அனிதாவோட கைய கட்டி கட்டாய கல்யாணம் செஞ்ச நினைச்சதுக்கு உன் தலைய திருகி தனியா போடணுங்கிற கோவத்துல இருக்க. இதுல என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? என்ன திமிரு! அத்தை சொன்னது சரிதான் சிவா. என் மேல உனக்கு விருப்பம் இருக்கிறதுனாலதான் நீ வந்து என்ன காப்பாத்திருக்க. நான் தான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். இனிமே எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவேன். உனக்காக நான் என்னையே மாத்திக்க போறேன் சிவா. என்ன அனி, தனிமையில அப்படியே முகம் மலர்ந்து போய் நிக்கிற? மனசுக்குள்ள சிவாவை அப்படியே ஊஞ்சல் கட்டி ஆட்டி விட்டுட்டு இருக்கியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே அத்தை. நீ அவனை லவ் பண்றதுக்கே பாதை போட்டு கொடுத்ததே நான் தானே. என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இங்க பாரு அனி, சிவா இனிமே என்னதான் ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வந்தாலும் உன்னை பார்த்ததும் அவன் அப்படியே கூலா ஆயிரணும். அந்த அளவுக்கு அவனை ஓ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. சரி அத்தை, இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிருக்கணும். நான் தான் முன் கோபத்தால அவனுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டேன்.
ஆனா இனிமே பாருங்க, நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் சிவா எப்படி இம்ப்ரெஸ் ஆகுறான்னு பாருங்க. அத்தை, இன்னைக்கு அவனுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போற அத்தை. என்ன சொல்ற? அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? அது சஸ்பென்ஸ். பாத்தியா, கடைசில எனக்கே சஸ்பென்ஸ் வைக்கிற. சிவாவை லவ் பண்ணி அவனை உன் பக்கம் இழுக்க சொன்னவளே நான் தான். என்ன மாதிரி ஒரு அத்தை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. அப்படிப்பட்ட எல்லாமாவும் இருக்க என்கிட்டயே அது என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல நீ. சிவா மீட்டிங் முடிச்சிட்டு வர வரைக்கும் பொறுத்துக்கோங்க, அப்புறம் நீங்களே அது என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கணும்ல. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு இப்ப தலைய வெடிச்சிரும். சரி சரி, என் செல்ல அத்தையே இதுக்கு மேல டென்ஷன் பண்ண விரும்பல. அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு.